இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். முதலமைச்சர் எங்க சொத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. நாங்க வேற எதுவும் கேட்கல. எங்க சொத்தை தயவு செய்து சொல்றோம், எங்க சொத்தை எங்க கிட்ட குடுத்துருங்க. நீங்க எங்க சொத்தை எங்க கிட்ட குடுக்கற வரைக்கும் நாங்க போராட்டம் தான் பண்ணுவோம். வேலூர் மாநகராட்சி 2வது மண்டலம் 24வது வார்டுக்கு உட்பட்ட அலமேலு மங்காபுரம் நடப்பாறை பகுதியில் உள்ள பட்டா நிலங்களை அரசு 1981ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்காக 485 ஏக்கர் அளவில் கையகப்படுத்தியது. இதில் தற்போது வரை அரசு எந்தவித மேம்பாட்டு பணிகளையும் மேற்கொள்ளாததால் பெரும்பாலான நிலங்கள் விடுவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் 90 குடும்பங்களுக்கு சொந்தமான சுமார் 23 ஏக்கர் நிலம் மட்டும் இன்னும் விடுவிக்கப்படாமல் உள்ளது. இதனால் தங்கள் நிலத்தை உடனடியாக விடுவித்து தங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என கோரி கடந்த 45 ஆண்டுகளாக இந்த குடும்பங்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுவரை எந்த உரிய தீர்வும் எட்டப்படாததால் தற்போது அலமேலு மங்காபுரம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் பந்தல் அமைத்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறை அனுமதி இல்லாமல் அனுமதி மீறி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்திற்கு வேலூர் கோட்டாட்சியர் ராம்குமார், வட்டாட்சியர் பழனி மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் இன்று காலை முதல் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும் பெண்களை அவதூறாக பேசுவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் வரும் 28ஆம் தேதி நிலத்தை காலி செய்யாவிட்டால் இடிக்கப்படும் என நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தனர். எங்கள் நிலத்தை ஒப்படைக்கவில்லை என்றால் அறவழியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம், உயிரை மாய்த்துக் கொள்வோம் என பொதுமக்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். உங்க காலில் வேணும்னாலும் விழுகிறோம், தயவு செய்து முதல்வர் ஜோசப் விஜய் சார் வரட்டும், அதுவரை நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம், அமைதியான அறவழியில் போராடுவோம் என கூறியவர்கள் அதிகாரிகளிடம் கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் விட்டு அழுதனர். மேலும் முதல்வர் ஜோசப் விஜய் வாழ்க என முழக்கமும் எழுப்பினர். காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அதிகாரிகளுடன் தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நாங்கள் அலமேல் மங்காபுரத்தில் வசிக்கிறோம். இந்த எங்கள் சொத்தை வந்து நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் விவசாயம் செஞ்சுன்னு இருந்தோம். வீட்டு மன வசதி வாத்தா காலத்துக்கு முன்னையே எடுத்தாங்க. நாங்கள் அப்போதுலேருந்தே போராடுறோம். எங்கள் போராட்டத்தை யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. எவ்வளோ போராடி பார்த்தோம். போனால் கெட்ட கெட்ட வார்த்தையில் எங்களை திட்டி அனுப்புகிறாங்க. எங்கள் சொத்துக்கு நாங்கள் போராடினா எங்களை அசிங்கப்படுத்தி எங்கள் வீட்டு ஆம்பளைங்கள்லாம் அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க. அதுவே எங்களுக்கு மன உளைச்சலாக ஆகுது. நாங்கள் வந்து எல்லா இடமும் போராட்டி கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர் அம்மா கிட்டேயும். இது கோரிக்கை வந்து நாங்கள் முதலமைச்சருக்கு தான் வைக்கிறோம். சிஎம் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு தான் எங்கள் கோரிக்கை இது. நாங்கள் வேறு யார்கிட்டையும் இதுக்கு மேலே போராடுற மாதிரி நாங்கள் எங்கள் இடத்துலேயே நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். அதுவும் அமைதி போராட்டம் தான். நாங்கள் வன்முறையில் இறங்கலை. எங்களுக்கு வேணாம், வன்முறையில் எங்களுக்கு வேணாம். அந்தளவுக்கு எங்களுக்கு சக்தியும் கிடையாது. எங்கள் சொத்தை அவங்க எடுத்துக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க 450 ஏக்கரா நீக்கிட்டாங்க போன வருஷம். ஆனால் 23 ஏக்கரா சில்லறை மட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து யாரும் பட்டதாரி கிடையாது. இங்கே 45 வருஷமாக நாங்கள் வந்து இதை போராட்டம் தான் பண்ணுறோமே தவிர எங்கள் குடும்பம் என்றைக்குமே முன்னுக்கு வரல. இந்த சொத்து தான் எங்களுக்கு எங்கள் பேரில் வேறு எதனா சொத்து இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சொத்தை எடுத்துங்க, நாங்கள் தாராளமாக தரோம். எங்கள் கிட்டே இருக்க சொத்து இது ஒன்று மட்டும்தான். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் போராட்டம் தான் பண்ணுறோமே தவிர எங்கள் வாழ்வாரத்துக்கு நாங்கள் போராடுறோம். ஆனால் நாங்கள் முன்னேறல. இந்த முறை எங்களுக்கு முதலமைச்சர் எங்கள் சொத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. நாங்கள் வேறு எதுவும் கேட்கல. எங்கள் சொத்தை தயவு செய்து சொல்கிறோம், எங்கள் சொத்தை எங்கள் கிட்ட கொடுத்துருங்க. எல்லாமே ஆடு மாடு மேய்க்கிறோம், ஆட்டோ ஓட்டுறோம், இந்த தொழில் தான் நாங்கள் பண்ணுறோமே தவிர யாரும் வந்து ஐடியில் வேலை செய்கிறவங்க யாரும் கிடையாது. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், வசதியாக நாங்கள் எங்கள் விவசாயம் தான் பண்ணி நாங்கள் பழகிறோம். எங்கள் சொத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் எங்கள் சொத்தை எங்கள் கிட்ட கொடுக்குற வரைக்கும் நாங்கள் போராட்டம் தான் பண்ணுவோம். பெண்களை அவதூறாக பேசுகிறாங்க. அது என்னன்னா அவர் வந்து அவரை வள்ளலாரில் இருக்க எங்களுக்கு தரக்குறைவாக பேசுகிறாரு. இதுவே எங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகுது. தயவு செய்து எங்கள் சொத்தை எங்களுக்கு கொடுத்துட சொல்லுங்கள். இந்த கோரிக்கை சிஎம்க்கு போயிட்டு அவர் எங்களுக்கு கூப்பிட்டு பேசி எங்கள் சொத்தை எங்ககிட்ட திரும்ப தர வரலையும் இந்த போராட்டம் தொடரும். நாங்கள் தாலி கட்டி வச்சுருக்கோம். நீங்கள் எதுக்கு வந்து எங்கள் கேட்குறீங்க? நாங்கள் எங்கள் சொத்துன்னு சொல்கிறாரு அவர். அப்போ எங்கள் தாத்தா அவங்க மாமனார் மாமியார் சொத்து இல்லையா? இது அவரோட சொத்தா? இது நாங்கள் விருப்பப்பட்டு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லலையே. எங்களுக்கு போட்ட காசு அப்படியே தான் நாங்கள் தொடவே இல்லை. எங்களுக்கு காசு வேணாம், எங்களுக்கு வேறு சொத்து கிடையாது. இந்த சொத்து மட்டும்தான் எங்கள் சொத்து. தயவுசெய்து சிஎம் அவர்கள் எங்கள் சொத்தை எங்களுக்கு திரும்ப கொடுத்துடணும். எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணுறாரு.
எல்லாரும் குழந்தைங்களாம் வந்து சிஎம் அங்கிள் அவ்வளோ பாசமாக ஓட்டு போட்டாங்க. நாங்களும் அதை நம்பி தான் ஓட்டு போட்டோம். எங்களுக்கு சிஎம் 2 ஆட்சியில் எங்களுக்கு யாரும் எதுவும் பண்ணல. இந்த ஆட்சியில் எங்கள் சொத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. தயவுசெய்து கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறோம், எங்கள் சொத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. நாங்கள் வேறு எதுவும் கேட்கல. நாங்கள் வேலூர் மாவட்டம் அலமேல் மங்காபுரம் கிராமத்தில் நடப்பாறையில் நாங்கள் வசித்து வருகிறோம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் 1981 வந்து எங்களுடைய சொத்தை வந்து அவங்க ஆக்கிரமிச்சு எங்களுடைய வந்து பணம் வந்து கொடுத்துட்டு அந்த பணத்தை நான் வாங்காத இன்னைக்கு வரைக்கும் நான் போராடினுக்கிறேன், எங்கள் சொத்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி. அதனால் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திலேருந்து எங்களுக்கு வந்து விடிவு அளிச்சு இந்த சொத்தை வந்து எங்களுக்கு வந்து மீட்டு தருமாறு முதலமைச்சர் அவர்களை வந்து நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இதை விட்டால் எங்களுக்கு வந்து வேறு வந்து போக்கிடமும் கிடையாது, எங்களுக்கு பேரில் வேறு எந்த சொத்துமோ வேறு எதுவும் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்று வரையும் வந்து ஆடு மாடு மேய்ச்சின்னு தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறமே கண்டி நெல் பயிர் விவசாயம் தான் பண்ணினுக்கிறமே கண்டி வேறு எந்த ஒரு போக்கிடமும் எங்களுக்கு கிடையாது. இந்த இடத்துல 1988 வந்து பணம் போட்டு எங்களுக்கு வந்து எங்கள் சொத்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மொத்த பேருமே வந்து எங்களை வந்து வாட்டி வதைக்கிறாங்க. சினிமாவில் வருகிற அத்திப்பட்டு கிராமன்ற மாதிரி நடப்பாருன்ற ஒரு கிராமத்தை வந்து சுத்தமாக வந்து புறக்கணிச்சு எங்களை வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்குமா 45 வருஷமாக நாங்கள் போராடின்னு இருக்கிறோம். இதில் வந்து தனியார் ஒரு நபர் வந்து வாங்கி 70 பிளாட் விற்றுருக்கிறாரு. அரசாங்கம் சொத்துன்னு தெரிஞ்சே வந்து வாங்கி விற்று டிடி பேப்பர்களோட ரீஸ்ட் ஆகிருக்குது. நாங்கள் வந்து எங்கள் சொத்து தான் நாங்கள் மீட்டு நாங்கள் கேட்குறமே கண்டி ஊரான் சொத்து நாங்கள் கேட்கல. நாங்கள் வந்து எல்லாமே சிறு விவசாயி குறு விவசாயி. எது நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் போய் பாருங்கள், மொத்தமே இன்றைக்கும் பயிர் வச்சுருக்கிறோம், கலகா போட்டிருக்கோம். மொத்தமே ஆடு மாடு இதுதான் வந்து எங்களுடைய ஜீவாம்சமே இதுதான். 5 பம்ப் செட்டு விவசாய பம்ப் செட்டு ஃப்ரீ கரண்ட்டு 1963 நாங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். விவசாயம் தான் பண்ணினுக்கிறோம். இப்போ வந்து அறவழி போராட்டம், எங்கள் சொத்து எங்களுக்கே வேணும், திருப்பி கேட்குறோம், எங்கள் சொத்து திருப்பி கேட்குறோம். அமைதி போராட்டங்க, யாருக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாதாங்க நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இது நேர்காணல் பண்ணி எங்கள் சொத்தை எங்களுக்கு வந்து விடுவிச்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் மன்றாடி மொத்தமே வந்து பாருங்கள். இதுதான் எங்கள் மொத்தம் இன்னொரு 90 குடும்பம் ஆகுதுங்க இதில். அது இல்லாமல் அது 70 ஃப்ளாட் ஓனர் தனியாக இருக்கிறாங்க. இதில் அவங்களுக்கும் வந்து இது வந்து எல்லாமே வந்து ரிட்டையர்ட் சர்வெண்ட் மொத்தமே வந்து ஏஜ்டு பர்சன்ட் மொத்த பேருமே காத்திருப்பு போராட்டங்க, எங்களுடைய அமைதி போராட்டங்க. அது எவ்வளோ காலம் ஆனாலும் பரவாயில்லைங்க, இந்த இடத்த விட்டு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்க. முதலமைச்சர் வந்து கண் பார்வை போய் எங்களுக்கு வந்து விடிவு அளிச்சு கொடுக்கணுங்க, எங்கள் சொத்து எங்களுக்கு வேணுங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.